கைஸ் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புஷி டேம். புஷி தானடா அது, புஷி டேம் வந்திருக்கோம். ஆனால் புஷி டேம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ்லேருந்து தண்ணி இருக்கும் போது மழை டைமில் ஃபுல்லாக இங்கே பாருங்கள், ஸ்டெப்ஸ்லேருந்து தண்ணி அப்படியே கொட்டும், திக்கு அப்படியே போவோம். இடம் சூப்பராக இருக்குது, இடம் நல்லா இருக்குல்ல அண்ணா? நைஸ். தண்ணி வந்தால் இந்த ஸ்டெப்ஸில் அப்படியே வரும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே கிஜின்னு வருமா. கடை தண்ணி இல்லைன்றது வந்து கடை எப்படி போட்டு வச்சுருக்காங்க பற்றியெல்லாம். வாட்டர் இஸ் லெஸ். ஆக்சுவலி என்னன்னா இந்த டேமு ஃபில் ஆகி ஓவர்ஃப்ளோ ஆகி இந்த வழி அப்படியே தண்ணி கிச்சின்னு போகுமா, வாட்டர் ஃபால் மாதிரி போயிட்டே இருக்கும். இங்கே உட்காரலாம் தண்ணியில். ஓ, அங்கெல்லாம் ஃபோர்ஸ் கம்மியாக தான் இருக்கும். டேமுக்காக ஒரு கேட். இது டேம் கிடையாது, இது ரிசர்வேர் மாதிரி. ஓ, இது ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு வரும். ஓகே, லேக் மாதிரி இது பாருங்க. இவன் எப்படி உட்காந்துருக்கான், அந்த மாதிரி நம்ம தண்ணி வர்றப்போ உட்காந்துருது. ஜாலியாக உட்காந்துட்டு சில் பண்ணிட்டு இருக்கலாம். நமக்கு இடம் ஃபுல் ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. அந்த பக்கம் போகலாமா? கப்பல்ஸ் அந்த மட்டும். அங்கே வியூ சூப்பராக இருக்குடா. அந்த டேம் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு அந்த இடம். ஆமாம், அந்த ஏரியா தான். நடுவில் ஃபுல்லாக மரம், ஃபுல்லாக கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தானுங்க அங்கே. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வேற லெவலில் पूरा पानी है, स्विमिंग करेगा अंदर डायरेक्टली जंप, उधर में डायरेक्ट जंप मारेगा. ஜம்பா? हाँ सीरियसली, மண்டை உடஞ்சிடாது இங்கேருந்து தண்ணி இங்கே ஃபுல்லாக ஃபில் ஆகுமா? ஓ, ये पूरा फील होएगा ऐसा वाटर में. ஓ, இது ஃபுல்லாக ஃபில் ஆகுமா தண்ணி? फील. ஓ, इधर से जंप करेगा डायरेक्ट अंदर. ஓகே. ஆனால் கொஞ்சம் வேகமாக குடிச்சானா டபக்குன்னு மண்டை போய் இடிச்சு டம்முன்னு பிறந்துக்கும். பின்னாடி நாய்க்கு இது மடிச்சு அது. இந்த புஷி டேமோட ரிசர்வாய் பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப பழைய காலத்து ஒரு ஸ்டோரேஜ் மாதிரின்னு நினைக்கிறேன். என்ன இந்த கல் பாருங்களேன், ரொம்ப பழைய காலத்து ஒரு ரிசர்வாய் ஸ்டோரேஜ் மாதிரி இருக்குது இது பார்க்குறதுக்கு. ஆனால் செம்ம சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இந்த இடத்துல தண்ணி வர்றப்போ தான் பார்த்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டெப்ஸில் அப்படியே தண்ணி குதிச்சு போகிறது இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இங்கே பாருங்க, ஜனங்கள்லாம் அங்கே போய் உட்காந்துருக்காங்க, செம்ம சில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குது. ஆக்சுவலி இங்கே வெயில் தெரியல, நல்லா ஓரளவு மீடியமாக சில்லுன்னு இருக்குது. ஏன்னா தண்ணி இல்லை. ஆனால் ஏமாத்துறானுங்க, வெளியிலே நின்று 30 ரூபாய் டிக்கெட்டு, பைக் டிக்கெட்டு அங்கேயே நிறுத்திடுவாங்க பைக். அப்படி நாங்கள் அது கேட்கல, நாங்கள் பாட்டுக்கு வண்டி எடுத்துன்னு அப்படியே நேராக உள்ள வரையும் வந்துட்டோம் அப்படி. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஓகே கைஸ், இங்கே புஷி டேம் கிட்ட வந்து ஒரு ஃபேமஸான ஒரு டிஷ் இருக்குது, கார்ன் பஜ்ஜி தானடா? கார்ன் பஜ்ஜி. அந்த கார்ன் பஜ்ஜி எப்படி போடுறாங்கன்றது பாருங்கள்.
இந்த மலை அடிவாரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பஜ்ஜீஸ் ரெடி ஆயிடுச்சு. பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு गाइस. இங்கே பாருங்க பஜ்ஜி कौन बजे इधर में क्या इधर में सी इधर में இங்கே பாருங்க. உங்களுக்கு இந்த வியூவோட இந்த பஜ்ஜை காமிச்சாதான் நல்லா இருக்கும்ண்ணா. பாருங்க வேறு லெவலில் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், சாப்பிட்டு காமிக்கிறேன். சரிங்களா guys? साइड ஹலோ கைஸ், ஆக்சுவலி அந்த கார்ன் பஜ்ஜி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒன்றும் நம்ம வீட்டில் பஜ்ஜி போடுற மாதிரி ஒரு விஷயம் தான். ரொம்பவே நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நல்லா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு. ஓகே கைஸ்.